யாரும் சண்டை போட்டுக்க வேணாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போய்க்குவாங்கப்பா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்னோட லைஃப்லையும் கனெக்ட் ஆகிருக்கு. நானும் வண்டி பார்க் பண்ண இடம் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டு வாசல்லே விட்டு திட்டு வாங்கிட்டு வந்தேன் தான். ஸோ எல்லாரோட வாழ்க்கையிலையும் அந்த படம் எங்கேயாவது லேக் ஆகிற மாதிரி இருக்கா? அது லேக் பெருசாக இருந்தது. இடத்த காலி பண்ணிட்டு போகணும், அவ்வளோதான். வேற இடத்த காலி பண்ணிட்டு போகணும், இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். இது எம்எஸ் பாஸ்கர் சார் ஆக்டிங் பண்ணி பிஜிஎம் தான் ரொம்ப படத்துக்கு இன்னும் ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு. லாஸ்ட்டில் கடையை கொலை பண்ணுறவளுக்கு போயிட்டாங்களே பார்க்கிங்னால. சின்ன மேட்ரு கனெக்ட் ஆகும், இந்த பார்க்கிங் இஷ்யூஸ்லாம் சின்ன மேட்ரு கனெக்ட் ஆகும், இந்த பார்க்கிங் இஷ்யூஸ்லாம் கனெக்ட் ஆகும். எம்எஸ் பாஸ்கர் ரெண்டு பேரும் எப்படி பண்ணியிருக்காங்க? சூப்பராக பண்ணுவாங்க. எம்எஸ் பாஸ்கர் சார்லாம் பின்னிட்டாரு. எங்கேயாவது லேக் ஆகிற மாதிரி இருக்கா? அது லேக் பெருசாக இருந்தது. ஸ்க்ரீன் எப்படி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவர் மற்ற படங்கள்? அதான் சின்ன கான்செப்ட் வச்சு இவ்வளோ பண்ண முடியுமான்ற லெவலுக்கு ஒரு நல்ல படம் தான் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக நேர்த்தியாகவும் படத்தை பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா நியூஸில் பார்த்துருக்கோம், பார்க்கிங்காக நிஜமாக நிறைய பிரச்சனைலாம் வந்துருக்கு. கண்டிப்பாக சென்னையில் பார்க்கிங் அளவுக்குலாம் போயிருக்காங்க நிறைய பேர். கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி தான் எடுத்துருப்பாங்க. அதை விஷயமா வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சின்ன இடத்துக்காக யாரும் சண்டை போட்டுக்க வேணாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போய்க்குவாங்கப்பா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. அதே பேர் இந்துஜா ப்ரெக்னன்சியாக பண்ணியிருக்காங்க. இந்துஜா பற்றி சொல்லணும், லேக்லாம் எதுவுமே தெரியல எங்களுக்கு. படம் 2.5 மணி நேரம் போனதே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி இருந்துச்சு, ஆனால் செகண்ட் ஹாஃபில் அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்துஜாவை பற்றி சொல்லணும், அவங்களோட ஆக்டிங்கில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சமூகத்துக்கு ஏதாவது மெசேஜ் சொல்ல வேண்டிய படமா ஈகோ இல்லாத? கண்டிப்பாக எல்லா மனுஷனுக்கும் இன்றைக்கி அந்த ஈகோனால அவனோட ஃபேமிலியில் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறான். ஸோ யாருமே ஈகோ இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் அனுசரித்து போகணும் அப்படிங்கிறத தான் டேரக்டர் சொல்ல வராரு. ஸோ கண்டிப்பாக அது சமூகத்துக்கு தேவையான படம் தான், நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படம் தான். இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் இது நடக்குமான்னு கேட்குறேன். ஒன்று அவங்க இடத்த காலி பண்ணிட்டு போகணும், அவ்வளோதான். வேற இடத்த காலி பண்ணிட்டு போகணும், இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். இது அட்ஜஸ்ட் கிடையாது, இது அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ஒரு ஈகோ பிரச்சனை இது, அவ்வளோதான். மற்றபடி நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணிக்கிறாங்க. டேரக்டர் சூப்பர், நல்லா பண்ணிக்கிறார். எது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, கிடையாது, நல்லா இருக்கு. ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரையும் நல்லா இருக்கு படம்.